வேண்டிய சூழ்நிலை வரும். பொதுவா சொல்ற மாதிரி நன்மை சேர்த்து மாற்றத்துக்குள்ள போய் ஊரையே சுத்திட்டு வந்தோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சரி அமைதியான முறையில அர்ப்பணிப்போட தியாகத்தோட உழைங்க. நம்ம ஒவ்வொருவருடைய உழைப்புக்கான பலனும் இன்னைக்கு நமக்கு கிடைக்காட்டியும் வரக்கூடிய காலங்கள்ல ரெட்டிப்பு மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா நிச்சயமா நம்மளுக்கு தெரிஞ்சு கழகம் அதை கொடுக்கும். நம்பிக்கையோட உழைங்க. நிறைய விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாருமே கத்துக்கணும். அதனால மட்டும்தான் இந்த கழகம் 6 வருஷத்தை தாண்டியும் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதே மாதிரி தெற்கு மாவட்ட செயலாளருக்கு உண்மையிலே சொன்னா அவங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடைபெறவே காரணம். அதே மாதிரி நம்முடைய மகளர் காதலன் அவர்களுடைய மகளர் காதலனை பத்திலாம் பர்சனலாவே நான் நிறைய பேசும்போதே சொல்லுவேன். அவருடைய ஒரு நாள் உழைப்பு அவர் கண்ட கலைஞர் தானே நம்ம ஒரு 10 மாசம் உழைச்சா கூட அதை ஃபில்லப் பண்ண முடியுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க பார்த்து வந்தவங்க. அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. நமக்கு களத்திலையும் சரி வயதிலையும் மூத்தவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அவங்களுக்கு வெட்கமோ தயக்கமோ எதுவும் பட வேண்டியது இல்லை. எல்லாருமே தோழமை உணர்வோடு பயணிக்கணும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா தோழமை உணர்வு என்பது கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தா கூட இந்த ஒரு சாதாரண ஒரு கபடியில நம்ம விளையாண்டு சின்ன வயசுல எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் அவங்களுடைய ஒரு நண்பர் விழுந்துட்டா கூட நம்ம அவங்களை கை தூக்கி விட பார்ப்போம். நம்ம எதிரியா பார்ப்போம். நம்ம அவுட் பண்ணிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து விளையாடுறது நம்ம பார்ப்போமே தவிர அதோட அந்த களத்தை வந்து போக பார்க்க மாட்டோம். இப்படியான தியாக உணர்வு அர்ப்பணிப்பு உணர்வோட அரசியல் களத்துல எல்லாருமே அந்த கழகமும் ஜெயிச்சிருக்கு. அந்த நின்னவங்களும் ஜெயிச்சிருக்காங்கன்றதுக்கு நம்மளே உதாரணம் தான். என்ன நம்ம பொருளாதார ரீதியா எல்லாருமே பின்தங்கிய ஒரு சூழ்நிலையில இருக்கவங்க தான். அப்படிப்பட்ட நம்ம எல்லா இதுலயும் நம்ம வலிமையா இருக்கணும். சட்டத்தின் படியும் களத்தின் படியும் நம்ம வலிமையா இருக்கணும். இன்னும் அதை வலிமைப்படுத்துறதுக்கு எல்லாருக்கிட்டையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கேட்டு உரிமையை காத்து இந்த சிறப்பா இந்த பங்களிப்பு செய்த எல்லாருக்குமே திருப்பூர் மாநகர் மாவட்ட சார்பில் நெஞ்சார்ந்த மாவட்டம் இந்த நிகழ்வுல இன்னைக்கு நடத்தக்கூடியதுல வந்து நிச்சயமா இந்த நிகழ்வு நடைபெற முக்கியமான காரணமா இருந்ததே இந்த தெற்கு மாவட்ட செயலாளர் தான். உண்மையிலே இன்னைக்கு அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டு தலைவர் அவர்களுடைய மூலயமா அவருக்கு கொண்டாடி போயிட்டு சரி செய்யணும் கேட்கிறேன். உங்களது பணி இன்னும் சிறப்பாக செய்யப்பட என்ன தலைவர்கள் மற்றும் புதுசா பதவியேற்ற அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அவங்கவுங்க உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்கன்னு சொன்னாங்க. அத நம்ம கண்ணியமான முறையில அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பத்திரிகைகளாவது நம்ம காப்பாற்றக்கூடிய கேபுல நம்ம இங்க வளர்த்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நியாயமா பேசாதீங்க, தர்மமா பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க, சட்டமா பேசு. சட்டம் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மகளிருக்குள்ள இந்த இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உங்க மாவட்ட செயலாளர் நம்ம மாவட்ட செயலாளரையோ மாவட்ட தலைவரையோ யாரையாவது ஃபர்ஸ்ட் அணுகி ஒரு பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு நான் போறேங்கிறத உங்க மாவட்ட செயலாளருக்கையும் மாவட்ட தலைவருக்கையும் தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு பிரச்சனைக்கே போகணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அந்த இடத்துக்கு உண்டான கேபிள் அவங்க கிட்ட பின்னாடி இருக்கிற மக்களை அவங்க தயார் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக தான் சொல்றோம், ஒரு பிரச்சனைக்கு நீங்க தனியாவே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் போறீங்களா, போற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு முகநூல்ல லைவ் போடுங்க. லைவ் போடுறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தலைவரோட முகநூல் லைவ பார்த்துதான் இங்க இருக்கிற அனைத்து மக்களும் வந்து உட்கார்ந்து இல்லையா. அப்போ அந்த முகநூல் மூலியமா லைவ் போடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட கட்சி இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நம்ம பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவங்க வந்தாங்கன்னாவே இந்த பிரச்சனைக்காக தான் வராங்க, வேற எந்த பிரச்சனையும் அவங்க கையில் போடுறது இல்லை, பரவாயில்ல சொன்னாங்க சொல்லிட்டு போட்டோம். நம்ம இந்த பிரச்சனையில இருந்து குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளார மைக்ரோ பைனான்ஸ் ஒரு நிறுவனம் மகளிர் லோனை கொடுக்காத அளவுக்கு கொண்டு போறதுதான் நம்மளுடைய கொள்கையா இருக்கும். ஏன்னா நிறைய மகளிர்களை இதுல இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பேசி பழகி அவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்றத நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுல இருந்து என்ன தீர்வு, சட்டமா என்ன தீர்வு, அது உங்களால சொல்ல முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா உடனே மாவட்ட செயலாளருக்கோ மாவட்ட தலைவருக்கோ ஒருங்கிணைப்பாளருக்கோ தலைவர்த்தையே கூட நீங்க 24x7 நீங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தலைவரும் அத்தையா வச்சிருப்பாரு, மாவட்ட செயலாளர் வச்சிருப்பாரு, மாவட்ட தலைவர் வச்சிருப்பாரு. அப்போ உங்களால ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத தெளிவா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுங்க.
மாவட்ட செயலாளர் அதுக்கு உங்களுக்கு பதில் தர தயாரா இருப்பார். அதே சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.